வாக்கு எண்ணும் மையங்களில் மின்சாரம் இல்லாதபோது சிசிடிவி கேமராக்கள் இயங்க இன்வெர்ட்டர்கள் மற்றும் ஜெனரேட்டர்கள் பொருத்தப்பட வேண்டும் என வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தியுள்ளார். வடசென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள குயின்வேரி கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், நாளைக்கு என்றாலும் ஒரு மாதம் கழித்து என்றாலும் எங்களுக்கு ஒரே மாதிரிதான் திமுக வெற்றியை நோக்கி செல்கிறது என்று தெரிவித்தார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் முடிந்து அந்த வாக்குகள் எல்லாம் இந்த இவிஎம் மெஷின் விவிபேட் அனைத்தும் குயின் மேரிஸ் காலேஜ் இங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக என்று வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்க்கும்பொழுது இங்கே இருக்கும் ஏற்பாடுகள் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே வந்து பொருத்தணும். ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆப்ஜெக்ட்ஸ்லி வேறு செய்யாது. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 40 இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க. ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இன்வெர்ட்டரு ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு 1.5 மாதத்துக்கு வைக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கள்